Good afternoon, guys. Okay, in the last class, we finished discussing about what is internal trade and what is international trade and what are all the differences between internal trade and international trade, right? Okay, today we are going to discuss about the theories of international trade. Okay, under that we have two types of theories. In that, first one is classical theory of international trade. Okay, so let's start with that. So coming to introduction. So introduction பார்த்தீங்கன்னா, so Adam Smith, so he is the person who has developed this theory and he called this theory as absolute cost advantage. ஓகேவா, எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா in the year of 1776. So Adam Smith developed this theory and he called this theory as absolute cost advantage. Okay, so and then இந்த தியரி என்ன டேவிட் ரிகார்டோ என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸோ he has given precise theory in the sense he has given clearly in a improved form, and he named this theory as comparative cost advantage. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் வந்து ஆடம் ஸ்மித் தான் இந்த இயர் ஆஃப் 1776 இந்த தியரியை டெவலப் பண்ணியிருக்காரு. அதே தியரி வந்து யார் வந்து இன்னும் டீட்டெயிலாக ப்ரிசைஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he is டேவிட் ரிகார்டோ. ஸோ he called this theory as comparative cost advantage. ஓகேவா, ஸோ லேட்டர் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து இந்த தியரியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கானமிஸ்ட் லைக் J.S. Mill, Keynes, Bastable, Thussac and Haberler. So these are the persons who further improved the same theory. Okay, so first let us discuss about Adam Smith's theory of absolute cost advantage. Okay, Adam Smith வந்து இது வந்து absolute cost advantage னு சொல்லியிருக்காரு. and then David Ricardo இதே தியரி வந்து comparative cost advantage டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஓகேவா, so this is about introduction. And in this box you can see the classical trade theories like different forms, that is mercantilism and free trade theories and free trade reverse. So go through once. And coming to Adam Smith's theory of absolute cost advantage. So what is this? So in the absolute cost advantage na enna appdin pathina, Adam Smith argued that all nations can be benefited when there is free trade and specialization in terms of their absolute cost advantage appdin sollirkaru. So அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நேஷனுமே வந்து எப்போ பெனிஃபிட் ஆகும், எப்போ வந்து அவங்க கெயின் பண்ணிருக்காங்க, எப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேட்னா என்ன, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் தான் நம்ம ட்ரேடுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்போ வந்து அவங்க வந்து பெனிஃபிட் ஆவாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து ஸ்பெஷலைசேஷன். இப்போ வந்து லைக் நம்ம வந்து our India is special, like we are specialized in producing rice இல்லையா. ஸோ நம்ம நாட்டில் வந்து நிறையா ரைஸ் விளையுது, நம்ம அதில் தான் நம்ம ஸ்பெஷலைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிக்கு வந்து இட்ஸ் எ ப்ராஃபிட் இல்லையா. ஸோ தட் இஸ் வாட் ஹீஸ் சேயிங். ஒன்று வந்து ட்ரேட் வந்து ஃப்ரீயாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுல நம்ம ஸ்பெஷலைஸ்டாக இருக்கணும். ஸோ இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, அதே தான் அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தட் இஸ் இஸ் தியரி. ஸோ இந்த தியரி வந்து அவங்க வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அக்கார்டிங் டு ஆடம் ஸ்மித், த பேசிஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வாஸ் அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் லைக் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னாலே அவர் வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காருன்னா, அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜாக டிஃபைன் பண்ணியிருக்காரு. அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் என்ன, இப்போ தான் நம்ம படித்தோம், எய்தர் இட் ஷுட் பி ஃப்ரீ ஆர் ஸ்பெஷலைசேஷன். ஸோ அது ஒன்று ஃப்ரீயாக இருக்கணும், இல்லைன்னா வந்து ஸ்பெஷலைசேஷனாக இருக்கணும் அப்படின்னு வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு எதே இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. ஸோ அதே பேஸ் பண்ணி தான் அவர் வந்து அவரோட தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஸோ இது வந்து இதோட எக்ஸ்ப்ளனேஷன், இந்த தியரியோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, trade between two countries would be mutually beneficial when one country produces a commodity at an absolute cost advantage over the other country, which in turn produces another commodity at an absolute cost advantage over the first country. So இந்த ஒரு தியரிக்கோட எக்ஸ்ப்ளனேஷன் புரியணும்னா நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ வந்து நான் அகெயின் வந்து உங்களுக்கு இந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா புரியும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் வந்து அசம்ஷன்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தியரியோட அசம்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் 2 countries and 2 commodities. ஸோ ஃபஸ்ட் அசம்ஷன்ஸ் என்ன, 2 countries மட்டும்தான் இருக்கும். ஸோ தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஆஃப் மோர் தென் 2 countries. ஓகேவா, ஸோ 2 country 2 commodity மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதான் வந்து ஃபஸ்ட் அசம்ஷன். ஓகேவா, அண்ட் கம்மிங் டு செகண்ட் ஒன், லேபர் இஸ் த ஓன்லி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன, லேண்ட், லேபர், ஆர்கனைசேஷன் இல்லையா.
So what are all the four factors of production? Yes, so what are the four factors of production? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் இல்லையா? ஸோ இவரோட செகண்ட் அப்சம்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் லேபர் மட்டும்தான் இஸ் த ஓன்லி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் he is using here. ஓகேவா? அண்ட் கமிங் டு த தேர்ட் பாயிண்ட், ஆல் லேபரர்ஸ் ஆர் ஆஃப் ஈக்குவல் எஃபிஷியன்சி அப்படின்னு ஒரு அசம்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் third assumption is labor units are homogeneous அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ லேபர் யூனிட்ஸை நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஒர்க்கிங் இன் எனி ப்ரொடக்ஷன் யூனிட் இஸ் சேம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஹோமோஜீனியஸ்னு என்ன மீனிங்? சேம். ஓகே, ஸோ தட் இஸ் த தேர்ட் அசம்ஷன். அண்ட் கமிங் டு த ஃபோர்த் அசம்ஷன், த காஸ்ட் ஆர் ப்ரைஸ் ஆஃப் எ கமோடிட்டி இஸ் மெஷர்ட் பை தி அமௌண்ட் ஆஃப் லேபர் ரிக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் இட் அப்படின்னு சொல்கிறார். ஒரு ப்ரைஸோட, ஒரு பொருளோட மதிப்பு வந்து நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவோம்? ஸோ நம்ம அதுக்கு வந்து எவ்வளோ ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், அதோட ப்ராஃபிட் மார்ஜின் என்ன அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து டிசைட் பண்ணுவோம். whereas here the cost or price, like the price of any commodity is measured by the number of workers, like எத்தனை பேர் அதில் ஒர்க் பண்ணுறாங்க, அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அதையே பேஸ் பண்ணி தான் ஒரு பொருளோட வந்து ப்ரைஸை டிசைட் பண்ணுறாங்க. ஓகேவா? அண்ட் கமிங் டு த ஃபிஃப்த் பாயிண்ட், ஸோ டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்கிறார். ஸோ தீஸ் ஆர் த 5 assumptions and very important, remember, only then you can understand this theory. Okay, and coming to illustration, they have given an example. ஸோ இந்த எக்ஸாம்பிளை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தியரி வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்த டேபிளர் காலம் you can see they have given a graph between India and China. ஸோ அது வந்து எதில் வந்து இந்தியா வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, லைக் வீட் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. ஸோ அது அவுட்புட் வந்து 20 வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. whereas here coming to சைனா எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? only 8. ஓகேவா? whereas cloth பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, they producing about number 6. okay, so whereas China they producing 14. okay, so you can see that they have plotted a graph between wheat and cloth between India and China. So like India is producing about 20. so சைனா விட அதிகமாக வந்து இந்தியா என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? வீட் ப்ரொடியூஸ் பண்ணுது. சைனா வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? நம்மளோட அதிகமாக கிளாத் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் வந்து அவங்க கிராஃப் பிளாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒய் ஆக்சிஸ் they have taken wheat and இந்த எக்ஸ் ஆக்சிஸ் they have taken cloth. ஓகேவா? ஸோ the blue line indicates India and the red line indicates China. So 20 wheat 20 வந்து அங்கே நம்ம plot பண்ணிக்கணும். whereas years only like 8, they are producing only 8, whereas China. So இதை வந்து wheat versus cloth. Here in the illustration, the explanation பார்த்தீங்கன்னா, it is clear that India has an absolute advantage in the production of wheat over China. So அப்சல்யூட் அட்வான்டேஜ் என்ன? அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சைனாவை விட இந்தியா வந்து வீட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. வேறு சைனாவோட அப்சல்யூட் அட்வான்டேஜ் என்ன? எஸ், கிளாத். ஸோ தேர் ப்ரொடியூசிங் கிளாத், அப்சல்யூட் அட்வான்டேஜ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் கிளாத் ஓவர் இந்தியா. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம வந்து இப்போ வந்து நமக்கு வந்து வீட் நம்ம வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா, நமக்கு வந்து கிளாத் தான் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ we can export, we can import cloth from China to our country. whereas China அவங்க என்ன பண்ணுவாங்க? they will import wheat from our country to their country. okay, so this is a theory of absolute காஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ இந்த ஒரு தியரி நம்ம யூஸ் பண்ணுறதுனால ரெண்டு கண்ட்ரியுமே மியூச்சுவலாக பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த டெஃபினிஷன் படிச்சோன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ அப்சல்யூட் அட்வான்டேஜ் வந்து நம்ம வந்து எதில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும், நமக்கு வந்து எது வந்து நம்ம வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம எதில் கம்மியாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து நம்ம வந்து வேறு கண்ட்ரிலேருந்து நம்ம கண்ட்ரிக்கு இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வேறு கண்ட்ரிஸ் வந்து அவங்க நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. அவங்கக்கிட்ட கம்மியாக இருக்கிறது வந்து வேறு கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து காஸ்ட் absolute cost advantage theory. So by using this theory, both the countries will be mutually benefited. So this is about this theory, and let's continue with other theory in the next class. okay.